அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மங்கையர்க்கரசி. எனது நடையில் உருவாகும் கதை மற்றும் கவிதைகளை கேட்டு மகிழ மணி மங்கை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பார்வையே பதிலானது. பாகம் 13. நாளை காலை 6 மணிக்கு முகூர்த்தம். இப்பொழுது முதல் நாள் மாலை மணி 5. காளியாபுரத்திலிருந்து பொள்ளாச்சிக்கு மண்டபத்திற்கு செல்ல அனைத்து ஏற்பாடுகளும் துரிதமாக நடந்து கொண்டிருந்தது. பெண் வீட்டிலிருந்து 6 மணிக்கு முன்னாடி கிளம்பணும். இங்கிருந்து ஒரு வேன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெண் வீட்டாருடன் கந்தசாமி குடும்பத்தினரும் மற்றும் சிலர் அருகில் பழக்கப்பட்டவர்கள் என்று எல்லோரும் தயாராகிவிட்டனர். கந்தசாமி வந்துவிட்டார். ஆனால் மற்ற மூவரும் இன்னும் வரவில்லை. அங்கு கந்தசாமியின் வீட்டில் ஒரே சலசலப்பு. ராசு தான் வரவில்லை என்று சொல்ல, செல்வி நீ வந்தேதான் ஆக வேணும் என்று கட்டாயப்படுத்தி கொண்டிருந்தாள். இன்னும் வரவில்லை என்று கந்தசாமி மீண்டும் தேடி வர, அம்மாவும் மகனும் முகத்தில் சிடுசிடுப்போடு நின்று கொண்டிருந்தனர். செல்வி, அங்கே உன்னைத்தான் காணோன்னு கேட்டுட்ருக்காங்க. வண்டி கிளம்பிருச்சு, உனக்காக தான் வண்டி நிற்கிது என்றார் கந்தசாமி. இவனை வர சொன்னா ரொம்பத்தான் பேசுகிறான். ஆம்பளை இல்லாத வீடு நாம தான் எடுத்து நடத்தணும்னு சொன்னால் காதுலேயே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க என்று செல்வி புலம்ப, அவன் காலில் வந்துடுவான், நீ கிளம்பு முதல்ல என்று செல்வியை அதட்ட செல்வியும் தன் இளைய மகனோடு வேனுக்கு சென்றாள். தம்பி, இப்போ வராட்டியும் பரவாயில்ல, காலில் வந்துருப்பா, அந்த பிள்ளைக்கு நம்மளை விட்டால் வேறு யார் இருக்கா என்று சொல்லிவிட்டு கந்தசாமியும் கிளம்பிவிட்டார். வேனில் அனைவரும் ஏறிவிட 4 சக்கரத்திற்கும் எலுமிச்சம்பழம் வைத்து சூடமும் காட்டி கிளம்பிவிட்டனர். தன் உயிரை விட்டு போவதற்குள் பரிதவிப்பவள் போல் தன் ஊரை விட்டு போவதற்குள் ராசுவை ஒரு முறை பார்த்துவிட வேண்டும் என்று கவிதா தன் கண்கள் தவித்து கொண்டிருந்தது. கவிதாவின் மனம் தவியாய் தவித்தது. ஆனால் வெளியில் வரக்கூட பிடிக்காத ராசு என்ன செய்வதென்று அறியாது வீட்டிற்குள்ளேயே இருந்தான். வண்டியும் ஊரை தாண்டியது. ஆனால் கவிதாவின் பார்வையில் இருந்த ஏக்கம் சாலையின் ஓரம் வரும் வண்டிகளில் ராசுவையே தேடிக்கொண்டிருந்தாள். ஒரு வழியாய் மண்டபம் வந்து சேர்ந்து விட்டனர். மணி 8. கல்யாணக்கலை என்றால் சும்மாவா? விளக்கொலிகளும் பாட்டுமாய் மண்டபமே சொலித்து கொண்டிருந்தது. கண்ணை பறிக்கும் கலர் லைட்டுகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சரசுவிற்கு இனம் புரியாத சந்தோஷம். ஆனால் கல்யாணம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்ற பயமும் இருந்தது. திருமண வைபோகத்தில் அனைவரும் திளைத்திருக்க நேரம் போவதே தெரியவில்லை. இரவு சில சடங்குகள், பின் இரவு உணவு என்று ஒரே பரபரப்பாக இருந்தது. கல்யாண செலவுகள் முழுவதும் மாப்பிள்ளை வீட்டாருடையது. வசதியான இடம் வேறு என்பதால் அமர்க்களப்படுத்திவிட்டனர். ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ஏற்பாடு செய்திருந்தனர். வசதியான இடமாக இருந்தாலும் சம்மந்தி வீட்டார் சரசுவையும் சரசு வீட்டாரையும் நல்ல மரியாதையுடன் நடத்தினர். மாப்பிள்ளையின் அக்கா கவிதாவுக்கு தேவையான அனைத்தையும் ஏற்பாடு செய்திருந்தாள். கவிதாவை சுற்றி ஒரே கூட்டம். அவளின் சொந்தங்கள் தவிர மாப்பிள்ளையின் சொந்தங்கள் கூடியிருந்தனர். மணி 12 தொட்டது. சரி, கவிதாவை கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க, நாளைக்கு முழுவதும் நிற்கணும்ல. கொஞ்சமாவது தூங்கலைனா அப்புறம் ஃபோட்டோவுக்கு நல்லா இருக்காது என்றால் மாப்பிள்ளையின் உறவுக்கார பெண் ஒருவர். 3 மணிக்கெல்லாம் மேக்கப் போட வேற வந்துடுவாங்க. சரி வாங்க, கவிதா கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என்றால் மாப்பிள்ளையின் அக்கா. ஒருவரின் பின் ஒருவராக எல்லோரும் வெளியில் செல்ல கவிதா மற்றும் செல்வியுடன் இன்னும் கொஞ்சம் பேர் அறையின் விளக்கை அணைத்துவிட்டு தூங்கத் தொடங்கினர். இங்கு ராசு தனதென்று நினைத்தவள் நாளை முதல் வேறொருவருக்கு சொந்தம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்திருந்தான். அழுதால் தீர்ந்து போகுமா? விரக்தியில் படுத்து விட்டத்தை பார்த்தபடியே நேரம் என்னவென்று கூட தெரியவில்லை அவனுக்கு. தன் தலையணையை இறுக்கி பிடித்து தன் காதலை யாரிடம் சொல்வதென்று அறியாமல் அதனிடம் புலம்பிக் கொண்டிருந்தான். அவளை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் கூட பார்க்க முடியாது. அடுத்த வாரம் அடுத்தவருக்கு நிச்சயமான பெண்ணின்
புகைப்படம் கூட செல்லில் இருக்கக்கூடாதென்று அழித்து விட்டான். ஏக்கமும் தவிப்புமாய் புரண்டு புரண்டு படுத்திருந்தான் ராசு. திடீரென்று செல்போன் அடிக்க பதறிப்போனான். யாரென்று பார்ப்பதற்குள் பதறி எழுந்து உட்கார்ந்து விட்டான். பார்த்தால் செல்விதான் ஃபோன் செய்திருந்தாள். 2-3 முறை அடித்த பின் ஆன் செய்து, சொல்லுமா என்றான் ராசு. தம்பி, உன் கூட ஓரியாண்டதில் மாப்பிள்ளைக்கு போடுற செயினை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். நீ வரும்போது அதை கொஞ்சம் எடுத்தாந்துரு. கொஞ்சம் சீக்கிரமாக வந்துரு தம்பி என்றாள் செல்வி. என்னால் முடியாது, நீ யாரையாவது அனுப்பி வாங்கிக்க, நான் கொடுத்து விட்றேன் என்று சொன்னவன் அவள் பதில் சொல்வதற்குள் ஃபோனை கட் செய்து விட்டான். அங்கு செல்வி என்ன செய்வதென்று புரியாமல் கந்தசாமியிடம் சொல்ல, என்ன நீ, மணி 4 ஆகுது, இப்போ சொல்கிற என்று திட்டிக்கொண்டே ஃபோனை எடுத்து திருமணத்திற்கு வரும் வேறொரு நண்பரிடம் சொல்லி அந்த செயினை வாங்கி வர சொன்னார். மண்டபத்தில் வேலைகள் அனைத்தும் துரிதமாக நடக்க ஒரு புறம் கவிதாவிற்கு புது அனுபவமாக மேக்கப் போய்கொண்டிருந்தது. என்னதான் கவிதாவின் புற அழகை பட்டை தீட்டினாலும் கண்களில் ஜீவன் என்பது துளியும் இல்லை. கனவும் காதலும் முற்று பெற்றுவிட்டது என்று மூளைக்கு தெரிந்தாலும் மனம் அதை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. உதட்டளவில் சிரித்தாலும் உள்ளுக்குள் உயிர் உருகி கொண்டுதான் இருந்தது. நேரம் நகர்ந்து கொண்டே இருந்தது. திருமணத்திற்கு அழைத்தவர்கள் எல்லாம் வரத் தொடங்கிவிட்டனர். திருமண விருந்தும் ரெடியாகி கொண்டிருந்தது. மாப்பிள்ளையும் தயாராகி கொண்டிருந்தார். மணி 6 தொட 6 to 7 தான் முகூர்த்தம் என்பதால் மண்டபமும் ஓரளவு நிரம்பத் தொடங்கியது. ஒரு பக்கம் நாதஸ்வரம், மற்றொரு பக்கம் ஐயர் மந்திரங்கள் அனைத்தும் ஆரம்பமாகிவிட்டது. அனைவரும் ஜொலிக்கும் உடையில் அங்கும் இங்குமாய் பரபரப்பாக இருக்க மாப்பிள்ளையின் அப்பா கொஞ்சம் கூடுதல் பரபரப்பில் இருந்தார். நண்பர்கள் சூழ மணமகனும் தயாராகிவிட்டார். எதிரறையில் இருக்கும் மணமகளும் தயார். மணவரையில் அக்னி குண்டம் ஏற்றப்பட்டது. ஐயர் சில மந்திரங்களை ஓத திருமணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். ஐயர் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க என்று ஆணையிட வெள்ளை நிற பட்டுடுத்தி மாப்பிள்ளை கோலத்தில் மணவரைக்கு வந்தார் மணமகன். கூடவே துணை மாப்பிள்ளையாக கவிதாவின் தம்பி மற்றும் நண்பர்களும் சொந்தங்களும் கூடி நின்றனர். மணவரைக்கு மேலே செல்லாத சரசு கீழே ஒரு ஓரமாக நின்று நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்தாள். மணமகனுக்கு சடங்குகள் முடிந்ததும் ஐயர் மணமகளை அழைச்சிட்டு வாங்க என்று சொன்னார். வந்திருக்கும் அனைவரின் பார்வையும் மணவரையை நோக்கி இருக்க உள்ளிருந்து கவிதா அழைத்து வரப்பட்டாள். அழகான இளஞ்சிவப்பு நிறத்தில் சேலையும் அடற்பச்சை நிறத்தில் ஜாக்கெட்டும் அணிந்திருந்தாள் கவிதா. உயரமும் அந்த உடை நேர்த்தியும் அவளை கூடுதல் அழகாக காட்டியது. அவளை மிகவும் அழகாக காட்டிய அந்த மணக்கோலம், மணப்பெண் கோலத்தில் தன் மகளை பார்த்த சரசுவிற்கு கண்கள் கலங்கியது. தன் கணவனையும் நினைத்து கொண்டாள் சரசு. செல்வியும் கந்தசாமியும் தன் வீட்டு பிள்ளையாக நினைத்த கவிதாவை இன்று இன்னொருவர் வீட்டிற்கு அனுப்புவதை நினைத்து கலங்கி நின்றனர். திருமண வைபோகம் ஆரம்பமானது. கந்தசாமி வீட்டிலிருந்து செயின் வாங்கி வர சொன்ன நண்பரும் வந்துவிட்டார். ஆனால் வீடு பூட்டியிருப்பதாக சொல்ல கந்தசாமி கோபத்தில் ராசுவிற்கு ஃபோன் செய்தார். ஆனால் ராசு ஃபோனை எடுக்கவில்லை. கந்தசாமி கோபத்தில் மீண்டும் ஃபோன் செய்தார். அதற்குள் ஐயர், மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை பொண்ணோட அப்பா அம்மாவை பக்கத்தில் வர சொல்லுங்க என்று சொல்ல கவிதாவின் சித்தப்பா முறையினரும் சித்தியும் மணவரைக்கு வர மாப்பிள்ளையின் தாயார் அங்கேயே அருகிலேயே இருக்க தந்தை வெளியிலிருந்து வேகமாக மணமேடைக்கு வந்தார். மேலே இருப்பவர்கள் நகர்ந்து கொள்ள வேகமாக நடந்து மேலே வந்தார் தந்தையின் மேலே இருப்பவர்கள் நகர்ந்து கொள்ள வேகமாக நடந்து மேலே வந்தார். மணவரையின் ஓரத்தில் கால் வைக்க விரிக்கப்பட்டிருந்த ஜமக்காலம் வழுக்கி எதிர்பாராமல் கீழே விழுந்து விட்டார் மணமகனின் தந்தை.